இப்போ புது விமர்சனம் என்ன திமுக மேல வைக்கப்படுதுன்னா, திமுக கொள்கைகளையே சமரசம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக மெல்ல மெல்ல டைலூட் ஆயிட்டு வருதுங்கிறாங்க. என்ன அப்படின்னா, திமுகவுல பிராமணர்களுக்கு, குறிப்பா நலிந்த பிராமணர்களுக்குன்னு ஒரு நலவாரியம்லாம் அமைக்க போறதாக இந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுக்க போறார் ஸ்டாலின். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இதெல்லாம் இவங்களே யூகங்களுக்கு பேசிக்கிறாங்க. நான் இப்பயும் சொல்றேன், திமுக பிராமணர்களுக்கு எதிரான கட்சி இல்ல. ஓகே, பிராமணர்களுக்கு எதிரான கட்சி திமுக முதல்ல கிடையாது. திமுக அந்த கோட்பாடுகளுக்கு எதிரானது. அதுதான் நான் சொல்றேன். பிராமணர்கள்ல பாதிக்கப்படும் எவ்வளவு அடித்தட்டில் இருக்கிற பிராமணர்களும் இருக்கிறாங்க. அவர்களை எதிர்க்கிறது திமுகவின் வேலை கிடையாது. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்திலிருந்து வந்ததுதான் திமுக. ஆனா அதுவே இப்படி இருக்கு. இல்ல, நான் அதுதான் சொல்றேன். இப்ப பெரியார்ல இருந்து மாறுபட்டு தான் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறார். எந்த நிலைப்பாட்டில இருந்து மாறுபடுறார்? அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து மாறுபடுறார். பெரியார் கொள்கிற கொள்கைக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்குன்னு வர்றார். அப்புறம் தனிநாடு கோரிக்கையிலிருந்து அண்ணாவின் கருத்து மாறுபட்டு கட்சியாக போகும்போது கட்சிக்கு உட்பட்டு, அப்ப மாநில உரிமைகளுக்கு உட்பட்டு நாம கட்சி நடத்தணுங்க போது அந்த இடத்துல ஒரு சமரசம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப இந்த மாதிரியான மனநிலை தான். ஆனா தான் முன்னெடுத்துக்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோட்பாட்டின் வழியில செயல்படுது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அண்ணா வகுத்து கொடுத்த அதே வழியில இன்னைக்கு நாம எந்த நோக்கி செல்கிறோம்? மாநில சுயாட்சி உரிமை, ஆம் மாநில சுயாட்சி உரிமை, சமூக நீதி, ஆம் சமூக நீதி, சமத்துவமா, ஆம் சமத்துவம். இதை நோக்கித்தான் நாம போறமே தவிர பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்கிற இந்த விஷயத்தை தான் எதிர்க்கிறோம். அதனால நீங்க பிராமணர்களுக்கு எதிரான கட்சி திமுக, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு இல்லை. நான் பேசுகிறேன்னா விக்கி குங்குமம் போட்டு வச்சுட்டு தான் பேசுறேன். ஏன்னா நான் சிவனை வழிபடுகிறவன், முருகனை வழிபடுகிறவன். அப்ப கயிறு கட்டியிருக்கேன். அப்ப நான் திமுகவில் அது திமுகவின் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தான், அவ்வளவுதான். நீ கடவுள் மறுப்பாளர் திமுகவினர் கிடையாது. அது ரைட்டா? திகாவில் கடவுள் மறுப்பு இருக்கு, அது வேற இது வேற. அதை தான் முதல்ல நாங்கள் விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப அதை வைத்துக்கொண்டு திமுக ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசுறதெல்லாம் முற்றிலுமானது. இங்க யாருடைய வழிபாட்டிலும் திமுக தலையிடாது. அதான் சொல்றேன். நீங்க இஸ்லாமியராக இருங்க, உங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுங்க, ஏற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவராக இருங்க, ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க புத்த மதத்தை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளும். எல்லாருமே அவரவர் மதத்துக்கு வாழ்த்து சொல்ல எதன் அடிப்படையில்? நான் அதை தான் சொல்றேன். எதன் அடிப்படை? புராணங்களுக்கும் திணிக்கப்பட்ட கதைகளுக்கும் இடையில எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதற்கு சொல்லணும், எதற்கு சொல்லக்கூடாது என்ற வரலாறும் இருக்கிறது. புனையப்பட்ட கதைகளை எல்லாம் நாங்கள் வரலாறா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் தான் கேட்டார், ராமர் எந்த கோயில்ல எந்த யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சாரு அப்படின்னு. ஏன்னா ராமர் பாலம் இருக்குன்னு நீங்க சொன்ன போது, சேதுமித்திர திட்டத்துக்கு எதிராக அன்னைக்கு வைத்த போது முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் சொன்ன கருத்து அதெல்லாம் மறுக்க முடியாது. அப்ப அவர் பாலம் கட்டினாருங்கிறீங்க, அது இருந்ததுன்றீங்க. அப்ப அதை நாங்க ஏத்துக்கணுமா? அப்ப ராமரை நாங்க ஏத்துக்கணுமா? அப்ப நான் அது அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.